வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா AutoCAD 3D ட்ராயிங்கில் ஒரு ஆப்ஜெக்ட் நான் வந்து ட்ராயிங் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து விஷுவல் ஸ்டைல் ரிப்பன் பார்த்தீங்கன்னாக்கா விசுவலைசேஷன் இருக்கு இல்லையா, அதில் வந்து விஷுவல் ஸ்டைல் இருக்கு. அந்த டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எப்படி அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம், ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இப்போ இருக்கிற வந்து 2D ஒயர் ஃப்ரேமில் தான் இருக்குது நம்ம 3D ஆப்ஜெக்ட்டு. இதை வந்து நான் வந்து 3D ஹிடன் கொடுத்தனாக்கா நம்ம விஷுவலாக வியூ பண்ணி பார்க்கும்போது எதுவெல்லாம் நமக்கு தெரியுமோ அதை மட்டும் நமக்கு வந்து ஒரு லைன் மாதிரி காட்டுது. நமக்கு அன்விஷுவலாக தெரியாது, இதை காட்டாது. 3D ஒயர் ஃப்ரேம் இந்த 2D டூல்ஸை யூஸ் பண்ணி 3D வரை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி காட்டுது உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு கான்செப்சுவல், ஜஸ்ட்டு வந்து அந்த எட்ஜெல்லாம் காட்டாமல் ஒரு 3D சாலிடாக நமக்கு பார்க்கணும் அப்படின்னாக்கா அந்த ஆப்ஜெக்டை இந்த மெத்தட்ஸில் நம்ம பார்த்துக்கலாம் அந்த கான்செப்சுவல்ங்கிற விஷுவல் ஸ்டைலில். நெக்ஸ்ட்டு ஹிடன் கொடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஹிடன் அந்த லைன்லாம் வந்து ஹிடன் ஆகிட்டு ஜஸ்ட்டு வந்து நம்ம 2Dயில் ட்ரா பண்ண அப்படி இருக்குமோ அந்த மாதிரி வியூ தெரியும். ஆமாம், இன்சைடாக உள்ளதான் நமக்கு தெரியாது இதில் இந்த மெத்தட்ஸில். நெக்ஸ்ட்டு ரியலிஸ்டிக் பார்த்தீங்கன்னாக்கா சாலிடாக நமக்கு தெரியுது. ப்ளஸ் வந்து இந்த எட்ஜஸ்லாம் நம்ம பார்த்துக்கலாம் அந்த இதில். இப்போ ஏதாவது ஒரு மெட்டீரியல் இதுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க, சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த ரியலிஸ்டிக் அப்படிங்கிற அந்த இதை எடுத்து ஸ்டைலில் நீங்கள் பார்த்தீங்க, விஷுவல் பார்த்தீங்கன்னாக்கா அது எல்லாமே நமக்கு தெரியும். நம்ம எதுவுமே அப்ளை பண்ணலன்னா அப்படி தெரியுது. இல்லை மெட்டீரியல்ஸில் கலர்ஸ் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தோம்னாக்கா அது நமக்கு அந்த ரியலிஸ்டிக் அதில் காட்டும் நமக்கு. நெக்ஸ்ட்டு ஷேடர், ஜஸ்ட்டு வந்து ஷேடர் வியூவில் நமக்கு காட்டுது. நெக்ஸ்ட்டு ஷேடர் வித் எட்ஜஸ், ஷேடரோட ப்ளஸ் எட்ஜஸும் சேர்ந்து நமக்கு காட்டுது. வெறும் ஷேடரில் பார்த்தீங்கன்னா எட்ஜ் இருக்காது, தெரியுதா? எட்ஜு இங்கே இல்லை பாருங்கள். இப்போ வந்து ஷேடர் வித் எட்ஜ் அப்படின்னாக்கா அந்த எட்ஜு நமக்கு காட்டுது. எட்ஜு நம்ம பார்க்கணும் அப்படின்னாக்கா இந்த மெத்தட்ஸில் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஷேடர்ஸ் ஆஃப் கிரே கலர், அந்த நம்ம வந்து ஷேட் காட்டுது ப்ளஸ் வந்து இந்த கிரே கலர்ஸ் சேஞ்ச் ஆகிட்டு. நெக்ஸ்ட்டு ஸ்கெட்சு, ஸ்கெட்சில் ஒரு ட்ரா பண்ணிங்க அப்படின்னாக்கா அது வந்து எப்படி தெரியும் அப்படிங்கிறத இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். இது ஒயர் ஃப்ரேமு எப்படி இங்கே பார்த்தோம் இல்லையா, 2D ஒயர் ஃப்ரேம் அதே மாதிரி தான், சேம் தான். எக்ஸ்ரே வியூவில் உங்களுக்கு தெரியும். இதோட யூசேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு இங்கே ட்ரா பண்ணியிருக்கீங்க ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளே இன்சைடாக வந்து இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்து நீங்கள் வந்து ட்ரா பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வெளியில் இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து இந்த மாதிரி பார்க்கறதுக்கு கிளாஸ் மாதிரி இருக்குது பாருங்கள். இதை வந்து இந்த மாதிரி எக்ஸ்ரேயில் அந்த விஷுவல் ஸ்டைலில் மாற்றிட்டீங்க அப்படின்னாக்கா இன்சைடாக இருக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்ட் வந்து நமக்கு வந்து பளிச்சுன்னு தெரியும். இப்போ நான் இன்சைடாக இந்த ஆப்ஜெக்ட் நான் கொடுக்கல, சப்போஸ் அதில் கொடுத்தோம்னா அப்படின்னா நமக்கு வந்து அது பளிச்சுன்னு தெரியும் உங்களுக்கு. இதை வந்து விஷுவல் ஸ்டைலில் அது நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னாக்கா நோ எட்ஜஸ் ஒரு லைன் மாதிரி தெரியல, எட்ஜஸ் நமக்கு தெரிய வேண்டாம் அப்படின்னா இதை நீங்கள் நோ எட்ஜஸ் கிளிக் பண்ணால் அந்த எட்ஜஸ் நமக்கு தெரியாது. இல்லை ஐசோ லைன் கிளிக் பண்ணினாக்கா எட்ஜஸ் நமக்கு தெரியும். ஃபேஸ்ட் எட்ஜஸ் கிளிக் பண்ணாக்கா நிறைய எட்ஜஸ் தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி நிறைய பார்ட்ஸாக வந்து ஸ்பிளிட் ஆகி நமக்கு வந்து காட்டணும். இதில் பார்த்தீங்கன்னா ஹைட் பண்ணணும் அப்படின்னாக்கா இதை நீங்கள் கிளிக் பண்ணினாக்கா ஹைடு. இப்போ இங்கே பார்த்தோம் இல்லையா ஹைடுன்ட்டு, அதே டூல் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆனால் திரும்ப நீங்கள் ப்ரீவியஸ் ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்னாக்கா நீங்கள் இதில் தான் போய் மாற்றுற மாதிரி இருக்கும். எக்ஸ்ரேக்கு மாற்றினாக்கா இதில் மாற்றணும், இல்லை வந்து ரியலிஸ்டிக் வேணும் அப்படின்னா நீங்கள் அதில் மாட்டிக்கிற மாதிரி இருக்கும். இது நார்மலாக நீங்கள் இது பண்ணுறது, நார்மல் ப்ரெஸ் பண்ணாக்கா அது நார்மலு, மோனோக்ரோம், அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ் காட்டும் உங்களுக்கு. ஸ்டைல்ஸு
இது எக்ஸ்ரே இந்த ஃபார்மெட்டுக்கு. ஓகே, நம்ம தான் வந்து விஷுவல் ஸ்டைல் வந்து டிஃப்ரெண்ட்ஸ் மெத்தடில் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ண ஆப்ஜெக்டை வந்து பார்த்துக்கலாம். இப்போ இங்கே இருக்கக்கூடிய அந்த ரிப்பன் டேப்பில் விசுவலைஸ் அப்படிங்கிற அந்த ரிப்பன் டேப்பில் விஷுவல் ஸ்டைல்ஸ் அப்படிங்கிற பார்ட்குள்ளே ஏகப்பட்ட டூல்ஸ் கொடுத்துட்டாங்க. அதை நம்ம யூஸ் பண்ணோம். இந்த இடத்துல மட்டும் தான் நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு கிடையாது. இந்த இருக்குது இல்லையா கரண்ட்டுன்ட்டு, அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து ஹிடன் பார்த்தா ஹிடன் மாறும். 2D வேணும் 2D, ஷேடட், ரியலிஸ்டிக் வேணுனாக்கா ஸ்கெட்சு, ரியலிஸ்டிக்கு, அந்த மாதிரி நமக்கு வந்து எந்த வியூவில் எக்ஸ்ரே வேணும் எக்ஸ்ரே, இந்த மாதிரி கூட நம்ம வந்து டூல்ஸ் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். விஷுவல் ஸ்டைல் மேனேஜர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுலேயுமே கொடுத்துருப்போம்னு நினைக்கிறேன். இதை கிளிக் பண்ணி எனக்கு இந்த இருக்குது பாருங்கள், விஷுவல் ஸ்டைல் மேனேஜர். இது சேவ் அஸ் ஏ நியூ விஷுவல் ஸ்டைல் மேனேஜர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்க தனியாக ஒரு விண்டோ ஓப்பன் ஆகுது. இதில் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி கூட செட்டிங்ஸ் இனிஷியலாக வந்து எந்த பொசிஷனில் இருக்கணும், எந்த ட்ராயிங்கில் வரணும் அப்படிங்கிறது கூட நம்மளால் வந்து செட் பண்ணிக்க முடியும். இதுலேயும் நீங்கள் போய் எடுத்துக்க முடியும் விஷுவல் ஸ்டைல் மேனேஜரை. இந்த ஆப்ஷன்லையும் நம்மளால் எடுத்துக்க முடியும் விஷுவல் ஸ்டைல் மேனேஜர். இதை கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு இந்த இது வந்துடும் உங்களுக்கு டூல்ஸு. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.